சூடு கட்டுவது சினிமாவின் நடவடிக்கை எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த அனுபவம் சிறப்பாக செய்வதற்கு வல்லமை எடுத்து இதெல்லாம் சொன்ன மாதிரி எதுவுமே கொண்டவரான எழுச்சியும் பண்ணவர்கள் இன்றைக்கு நினைவுக்கு காட்டியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் போகலாம். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ள வேறுவர்கள் திருக்குறளையும் கலைகளையும் இணைத்தும் பிணைத்தும் தன்னுடைய எழுதியிருக்கிறார். திருக்குறள் பாதையில கலைஞர் எப்படி இழந்து காட்டணும்னு பொருத்தமான குரலை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சி எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையோட தலைப்புகளுமே தனியா ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். கருணையும் நெடியும் கலைஞரான கதை, ஐந்தாம் தமிழ் சங்கம், முன்னன் கலைஞர், காலத்தை நான் அந்த காலகட்டத்தில் எப்படி சந்திக்க அனுப்பிச்சிருக்கிறதுதான் என்னுடைய மகனை நான் சந்திப்பேன்னு தலைவர் கலைஞர் சொன்னாங்க. கடைசியாக நான் சந்திச்சார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை நினைச்சாலே நம்முடைய உள்ளத்துல ஒலிக்கிற குரல் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகிறேன். அது ஏதோ வார்த்தை அலங்காரம் இல்லை, உயிரினும் மேலானவர்களாக உடன்பிறப்புகிற மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த புத்தகத்துல நான் மட்டுமல்ல, தம்பி உதயநிதி இருக்கிறார். 1977 சென்னை மத்திய சிறையிலிருந்து தலைவர் கலைஞர் எனக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தில் எழுதுகிறார், 1953 நான் திருச்சி சிறையில் இருந்தப்போ நீ கை குழந்தை, உங்க அம்மா தூக்கிட்டு வந்து சிறையில காமிச்சாங்க. இப்பவும் நான் சிறையில் இருக்கிறேன். உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையானவை பார்த்தாயா? இந்த குடும்ப